ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல்ல பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் தான். இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே மேலே ஹைலைட் பண்ணியிருக்க ஏரியாஸ் தான் இதோட ஆஃபீஸ் யூனிட்ஸ். ஸோ நீங்கள் பிளேஸ் ஆறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாஸில் தான் பிளேஸ் ஆவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதர் லொகேஷன்ஸ் இன் இந்தியா ஆர் அப்ராட், ஏன்னா இவங்க கிட்ட அப்ராட்லேயும் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறமா டேட்ஸ். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 3rd டிசம்பர் ஓப்பன் ஆகி 9 AM காலையில. இட் க்ளோசஸ் பை 29th டிசம்பர் 2025 4 PM முடியும். இதில் எப்பயும் மாதிரி 12 o'clock கிடையாது. ஸோ நீங்கள் 4 o'clock அப்ளிகேஷன் முடிக்கிற மாதிரி இருக்கும். டீடைல்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், மெட்டலர்ஜி, கெமிக்கல், சிவில், ஃபினான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி அவங்க கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்காங்கங்கிற ரிசர்வேஷனும் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி இதை பாருங்க. உங்களுக்கு சீட்ஸ் இருந்தால் நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பே ஸ்கேல். பேசிக் வந்து 40,000 to 1,40,000 வரும். உங்களோட சிடிசி per annum வந்து 15.55 lakhs கிட்ட போகும். நீங்கள் என்ன கிரேடில் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 2 அசிஸ்டன்ட் மேனேஜருங்கிற கிரேடில் இருப்பீங்க. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து எசென்ஷியல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எசென்ஷியல்ஸில் வந்து அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நார்மல் பேச்சுலர்ஸ் டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஜினியரிங்கில் தான் வரும். ஏன்னா எல்லா இடத்துலயும் இன்ஜினியரிங் தான் குடுத்துருக்காங்க. எதுல வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுதோ, அத மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கேட்குறாங்க. இன்னொன்னு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் கேட்குறாங்க. இந்த மாரி எம்பிஏ கேட்குறாங்க. இல்லன்னா கிராஜுவேட் இன் லாவும் டிசைரபிள். ஸோ இந்த மாதிரி டிஃபர் ஆகுறத மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது ஈக்விவலென்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். அதாவது இன்ஜினியரிங்னா அதோட என்னென்ன இன்ஜினியரிங்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க அவங்க டேப்லெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல் அண்ட் ஃபினான்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஈக்விவலென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்க பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ செலக்ஷன் ப்ரொசீஜர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் தான் உங்களுக்கு சிபிடி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் எக்ஸாமும் இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் குடுப்பாங்க டியூரேஷன். 150 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ பார்ட் ஏல வந்து 100 எம்சிக்யூஸ் இருக்கும். அதுதான் உங்களோட கோர் டிசிப்ளின பொறுத்து. பார்ட் பில வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவும் எம்சிக்யூ தான். அது வந்து ஜெனரல் ஆப்டிட்யூட். உங்களோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் தான் இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினும் 1 மார்க்குக்கு இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்கு. 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ உங்கள வந்து எந்த ரேஷியோல வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1:10ன்ற ரேஷியோல கூப்பிடுவாங்க. இங்க கீழ நான் வந்து சிட்டி சென்டர்ஸ் வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அகமதாபாத், காந்திநகர், பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சென்னை, டெல்லி, கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கத்தா, லக்னோ, மும்பை, ட்ரிவாண்ட்ரம் அண்ட் விஜயவாடா. இங்க மட்டும் தான் நீங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு நியர்பை சிட்டிஸ் எது டிராவல் அஃபோர்டபுளோ நீங்க அத பார்த்து புக் பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் அண்ட் பெர்க்ஸ் என்னென்ன குடுத்துருக்காங்க. உங்களோட பேசிக் வந்து சொன்ன மாரி கிரேட் 2 40,000 இருக்கும். டியர்னஸ் அலவன்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. அதுக்கு நீங்க எலிஜிபிள். அது 51.8% இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ மினிமல் பேசிக்கும் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து அப்ளிகேஷன் ஃபீ. அப்ளிகேஷன் ஃபீ வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லன்னா நீங்க இன்டர்னல் எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஃபீல எக்ஸம்ஷன் கிடைக்கும். மித்த நீங்க வேற எந்த கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க ₹500 பே பண்ணி தான் ஆகணும். விச் இஸ் நான் ரீஃபண்டபிள். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து வெப்சைட். உங்களுக்கு ஏதாவது குவெரி இருந்துச்சுன்னா, நீங்க இந்த ஹைலைட் ஆயிருக்க இதுல போய் பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல போஸ்ட் கைஸ். நீங்க வந்து ஆ இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க அப்டின்னா, நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த வெப்சைட். நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். நீங்க அதுல போய் பாருங்க. பார்த்துட்டு உங்கள இப்ப ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கால் லெட்டர் வரும். போய் நீங்க குடுத்துருக்க சென்டர்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. டேட்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. திருப்பி அதே டேட்ஸ் தான் வருது. ஸோ ஃபைனல் டேட் பார்த்துக்கோங்க. 29th டிசம்பர் 2025 முடியுது. டென்டேட்டிவ் டேட் வந்து இப்போதைக்கு 11th ஜனவரி 2026 சொல்லியிருக்காங்க. பட் இது எதையுமே வந்து நம்ம எல்லாமே டென்டேட்டிவ் தான். ஸோ சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ல அப்டின்னா, கீழ காமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணி நான் டவுட்ஸ் கிளியர் பண்றேன். இல்ல எப்படி அப்ளை பண்ணணுன்ற ஏதாவது வேணும்னா, அந்த மாரி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் போஸ்ட் a வீடியோ. இந்த மாதிரி நெறைய தமிழ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்டின்னா, இந்தியா முழுக்க எங்கேயாவது இருக்க ஜாப் வேகன்ஸீஸ் பத்தி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.